ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒயில் யூஆர் ஸ்லீப்பிங். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரொமான்டிக் மூவி. நம்மளாம் நிறைய பேருக்கு சில க்ரஷ்லாம் இருப்பாங்க. எப்படியாவது அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும் நம்ம நினச்சில பார்த்துருப்போம். பட் கடைசி வரைக்குமே சொல்லாமல் ஒரு தயக்கத்தில் இருந்துகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு அடிக்குது. இவள் லவ் பண்ணணும்னு நினச்ச ஒரு பையனோட குடும்பமே இவ்வளோ மருமகளை ஏற்றுக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன வாழ்க்கை என்ன மாதிரி மாறி போகுது, இவன் நினச்ச மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாலே இல்லையா, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஒயில் யூஆர் ஸ்லீப்பிங். இது சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு படம். அண்ட் அது வேறு இப்போ கிறிஸ்மஸ் டைம் போயிட்டுருக்கா. ஸோ அந்த டைமில் அந்த மூவி பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். சரி, இப்போ வாங்க ஒயில் யூஆர் ஸ்லீப்பிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ லூசி காமிக்கிறாங்க. அப்பாவோ சின்ன பொண்ணாக இருந்திருப்பா. ஸோ இவளோட அம்மாவோ குழந்தை இருக்கிறப்ப இறந்து போயிருப்பாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா தான் லூசி வளர்த்துருப்பாங்க. அடிக்கடி ஒரு சர்ச்சு கூட்டி போவார். இதான் நானும் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிய சர்ச்சு. பட் இப்போ உங்கள் அம்மா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே காதல் கதைகளாக இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க பொண்ணுட்டு அவங்க அப்பா சொல்லுவார். ஸோ இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் லூசி பெரிய பொண்ணு வந்திருப்பா. கட் பண்ண சில மாதங்களுக்கு முன்னாடி லூசியோட அப்பா இறந்து போயிருப்பார். ஸோ இப்போ லூசிக்குன்னு அவரோட வாழ்க்கையில் யாருமே கிடையாது. சின்னதாக ரயில்வே ஸ்டேஷனில் டோக்கன் கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருப்பா. அங்கே வர பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இவ கூட டோக்கன் கொடுத்துட்டு போனோம். அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இவர் ஆளை பார்க்குறா. இவன் வந்து அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இவனோட பேர் பீட்டர். நம்ம லூசிக்கு பீட்டர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். எப்படியாவது அவனை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லணும் ஆசையாக இருக்கும். பட் ஒவ்வொரு வாட்டி பீட்டர் டோக்கன் வச்சுட்டு அங்கே உடனே கிளம்பிடுவான். இதனால் ஒவ்வொரு வாட்டியுமே இவளால் கால் சொல்லியிருக்க முடியாது. கட் பண்ணால் இவங்களுக்கு கிறிஸ்மஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். இவ ஒரு வீட்டில் தான் வாடகை தங்கியிருப்பா. அந்த ஹவுஸ் ஓனர் கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறப்ப அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பையன் இருப்பான். சொல்லப்போனால் அந்த பையனுக்கு நம்ம ஹீரோன ஒரு க்ரஷ் இருக்கும். பட் ஆள் ஒரு பைத்தியக்கார பையன். அடிக்கடி நம்ம ஹீரோ ஸ்டாக்லாம் பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம மீன் பெருசாக அவனை கண்டுக்க மாட்டா. கட் பண்ண கிறிஸ்மஸ் அன்னைக்குமே நம்ம மீன் வேலையாக இருக்கும். இதை பார்த்து ஒரு செம்ம கடுப்பாகும். அவள் பட வேலைக்கு போகிறப்ப ஒரு ஃபேமிலி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக கிறிஸ்மஸில் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிரும். சே, நமக்கு தான் குடும்பம் யாரும் கிடையாது, இப்படி வந்து மாட்டிட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ தான் பீட்டர் வந்து நம்ம ஹீரோ டோக்கன் கொடுப்பான். மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போகிறப்ப இவளுக்கு ஒரு ஷாக்காக போச்சு. அடச்சை, இன்னைக்கு பீட்டர் வந்திருக்கானா, தெரிஞ்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லியிருக்கலாமே, மிஸ் போட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள திட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா பீட்டர் அவன் பாட்டு ட்ரெயினுக்காக பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த பக்கமாக அந்த 2 ரவுடி பசங்க பீட்டர் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தெரியாதவங்க பீட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து ட்ராக்ல கீழே வந்துடுவான். இதை பார்த்து அந்த பசங்க பயந்துடுது. டே மச்சான், வேகமாக இங்கேருந்து ஓடுறான்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. இதை பார்க்குற நம்ம என்ன செய்ய தெரியல. ட்ராக்ல வந்து பார்க்குறா நம்ம மயக்கமாக கீழே வந்துருக்கான். தூரத்துலேருந்து ட்ரெயின் வர மாதிரி தெரியுது. ஹெல்ப் எவ்வளோ கத்தி பார்க்குறா. பட் அந்த பிளாட்ஃபார்மில் யாருமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவனே எவ்வளோ எழுப்பு ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோ எந்திரிக்க மாதிரி தெரில. ட்ரெயின் பக்கத்தில் வர இவளுக்கு ஒரு வழி தெரில. நம்ம ஹீரோ அப்படியே ட்ராக் விட்டு வெளியே தள்ளி இவ்வளோ அப்படியே படுத்துக்கிறா. ட்ரெயின் அப்படியே காசாகி போயிருது. எப்படியோ நம்ம ஹீரோ சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் சேர்த்துறா. டாக்டர்ஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்து, மேடம் நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வேணும், ஃபேமிலியாக அந்த மட்டும் உள்ளவாங்கன்னு சொல்கிறப்ப இவ வெளியே நினைக்கிறா. சே, நான் அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கணும், இந்நேரத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு இவ அவளுக்கு கூட சொல்லிட்டு இருப்பாளா. இதை பக்கத்துக்கு ஒரு நர்ஸ் கேட்டுருவாங்க. அவங்களே நினச்சிக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த பையனை போல லவ்வர்ஸ் போல கூடி சீக்கிரத்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த மாதிரி அந்த நர்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ உள்ள கூட்டி போகிறப்ப இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ண அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வருவார். மேடம் என்னாச்சு, இவருக்கு எப்படி அடிபிடிச்சு கேட்குறப்ப, சார் இந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அதனால் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன், அந்த பொண்ணு தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரோட உயிரை காப்பாற்றிருக்கா, இப்போதே கேட்காதீங்கன்னு அந்த போலீஸ்கிட்ட தான் சொல்லி வச்சிடறா. இப்போ அந்த போலீஸும் நம்ம ஹீரோயும் லவ் நினச்சிருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோட ஃபேமிலி வரும். அவங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்து, டே பீட்டர் உனக்கு என்னடா ஆச்சு, எப்படி அடிபிடிச்சுன்னு அவன் ஃபேமிலி கத்திட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு அவன் பேர் பீட்டர்னே தெரியும். எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஓரம் நின்றுட்டு இருப்பா. டாக்டர் வந்து, சார் உங்கள் பையன் கோமா போயிருக்கான், எந்திரி கொஞ்ச நாள் ஆகுன்னு சொல்கிறப்ப, என்னது கோமாவா, என் பேருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வயசான பாட்டி இருப்பாங்க. லைட்டாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த பொண்ணு யார், இவ எதுக்கு இங்கே இருக்கான்னு கேட்குறப்ப அதனால் ஸ்கூட்டி குழப்பி விட்டுரும். மேடம் இந்த பொண்ணு தெரியாதா, இவ தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, உங்கள் பையனோட ஃபியான்சின்னு சொல்கிறப்ப அவங்க ஃபேமிலிக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவான பீட்டர் அவன் ஃபேமிலியோட பிரிஞ்சு வந்திருப்பான். கடைசி ஒரு 3 மாதம் பேச கான்டாக்டே கிடையாது. அதுபோல் இவ தான் ஹீரோவை காப்பாற்றினவர் சொல்லிடுவாங்க. இதை பார்த்து அவங்க ஃபேமிலிக்கு ஹாப்பியாயிரும். நம்ம ஹீரோ கட்டிப்பிடிச்சி, ஏம்மா நீ இதை வீட்டு வருவாங்களா, என் பையனை எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன செய்ய தெரில. என்னது மருமகளா, என்னையா பண்ணுறீன்னு சொல்லிட்டு அதை நசலி கூட்டி போவா. மேடம் நான் அவனோட ஒரு ஃபியான்சி கிடையாது, எதுக்கிட்ட சொன்னீங்க கேட்குறப்ப, என்னது ஃபியான்சி கிடையாதா, ஏம்மா நீ தானே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருந்த, அதான் நான் அப்படி தப்பாக புரிஞ்சுட்டேன்னு சொல்கிறப்ப, ஏம்மா எனக்கு அவர் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் இருந்துச்சு, அதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி போட்டு குழப்பின்னு இருக்கிறப்ப இப்போ நம்ம மீனுக்கு என்ன செய்ய தெரில. ஏன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. இவ பாட்டு ஏதாவது சொல்லி அந்த பாட்டுக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மீன் அப்படியே விட்டுறா. பார்த்தா அந்த ஃபேமிலி சுற்றி வச்சுருவாங்க. சரி சொல்லுமா, இனியே என் பையனை எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி ஒருத்தர் மீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு
துருவி துருவி கீழே விட்டுட்டு இருப்பாங்க. இவளுக்கு எப்படி சமாளிக்கனே தெரில. உடனே ஒரு கதையை அளந்து விட்டுறா. இவ எப்பப்பெல்லாம் ஹீரோவை பார்க்குறாளோ அப்போ அவளுக்கு ஒரு ஃபீல் வந்துருக்கும்ல, அதே அப்படியே கதையை அடிச்சு விட்றப்ப அந்த ஃபேமிலி நம்பிட்டு இருக்காங்க. எப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறா. பட் நைட்டில் அவளுக்கு தூக்கமே வராது. பேசாமல் ஹீரோவை பார்க்க போயிருன்னு சொல்லிட்டு கோமலகர் ஹீரோவை பார்க்க போவா. ஹீரோ கிட்ட தன் மனசுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறா. என்னோட பேர் லூசி, நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு ஒரு குடும்பத்தை வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் நான் பார்த்தேன், உண்மையில ஒரு கஷ்டம் வந்துச்சு. பட் கடைசி வரைக்கும் என்னால் உங்கள்கிட்ட ஐ லவ்னு சொல்லவே முடியல, எனக்கு இது ரொம்ப வருத்தமாக போச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறா. இதை பின்னர் இருந்து ஒரு காட் ஃபாதர் பார்த்துருவாரு. அது பீட்டரோட ஞானத்தந்தை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் பீட்டரோட லவர்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே சொல்லாமல் அவர் போட்டு அங்கே கிளம்பிடுவார். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தா வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிருக்கும். அண்ட் அந்த ஃபேமிலி வேறு கூடி சீக்கிரம் இங்கே வந்துடுவாங்க. நம்ம இங்கே நைஸாக இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஓலா ட்ரை பண்ணுவா. பட் பார்த்தா அந்த ஃபேமிலி அங்கே வந்துடும். ஏம்மா நைட்டில் வீட்டுக்கே போகலையா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து என் பையனை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பாசமொழியே புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இவ எப்படியாவது இங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுவா. அப்போ நம்ம ஹீரோட அப்பா ஹீரோனை பார்த்து, இங்கே பாருமா, இதுதான் எங்கள் ஃபேமிலியோட விசிட்டிங் கார்டு, கிறிஸ்மஸ்க்காக நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, மறக்காம வந்துடும் சொல்கிறப்ப இவ பாட்டு அதை வாங்கிட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. கட் பண்ண ரயில்வே ஸ்டேஷனோட பாஸை பார்க்குறா. இவர் தான் நம்ம ஹீரோட மேனேஜர் மாதிரி. நடந்த எல்லாத்தையும் இந்த மேனேஜர் கிட்ட சொல்கிறப்ப அவர் யோசிச்சு பார்ப்பாரு. இங்கே பாருமா, நீ பண்ணது காட்டு தான், உனக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்லை, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அந்த பீட்டர் எப்போ கோமலேருந்து வெளியே வரானோ அப்போ எல்லாரும் குடும்பம் தெரிஞ்சிடும், நீ அங்கே வெளியே வந்துரு, அது வரைக்கும் இதை அனுபவிச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில. சரின்னு வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறா. பட் வீட்டுக்கு வந்தோடனே இவளுக்கு யாரும் இல்லை, ரொம்ப லோலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த அப்பா கொடுத்து விசிட்டிங் கார்டை பார்க்குறா. சரி நம்ம எங்கள் வீட்டில் சும்மா தான் எனக்கு போகிறோம், நைட்டு இந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அந்த ஃபேமிலியும் ஒரு ஜாலியான டைப்பாக இருக்காங்க. நம்ம ஹீரோட நல்லா சிரிச்சு பேசுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு செம்ம ஹாப்பியாக போகும். இது வரைக்கும் குடும்பத்தையே பார்க்காத நம்ம ஹீரோனுக்கு ஒரு புதுசாக குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் காட் ஃபாதர் இருப்பார்ல, அவர் நம்ம ஹீரோ தனியாக கூட பேசிட்டு இருப்பாரு. உன்னை பற்றி சொல்லுமான்னு சொல்கிறப்ப எனக்கு நான் அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், சொல்லப்போனால் நான் ஒரு அனாதைன்னு சொல்கிறப்ப அவரு சொல்லுவார், எனக்கு ஒன்றும் குடும்பம்னு யாரும் இல்லை, ஒரு அனாதையாக தான் இருந்தேன். பட் இந்த குடும்பம் எனக்கு காட் ஃபாதர் ஏற்றுக்குச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புதுசாக குடும்பம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், பட் இந்த குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு நாசுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம எனக்கு அப்போதைக்கு ஒன்றும் புரியாது. கட் பண்ணால் பீட்டோட ரூமை காமிப்பாங்க. அவனோட ஃபோனுக்கு யாரோ ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஆஸ்லின் ஒரு ஃபோன் பண்ணி, பீட்டர் நீ சொன்னது கரெக்டு தான், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வளர தப்பு, நம்ம திரும்ப ஒன்று சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஆஸ்லின் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பா. இப்போ தான் நமக்கு புரியுது மயக்கத்தில் கால பீட்டர் அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சி இருக்கான்னு. அவள் தான் இந்த ஆஸ்லிங்கிற பொண்ணு. இப்போ 2 பேரும் பிரேக்கப்பில் இருக்காங்க. அவள் தான் திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கா. பட் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிற விஷயம் அந்த பொண்ணு தெரியாமல் இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் ஃபேக்கான ஒரு லவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் கிறிஸ்மஸ் பார்ட்டிலாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ அந்த வீட்டில் படுக்க வச்சிருப்பாங்க. அவளும் அங்கேயே தூங்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த வீட்டுக்கு ஜாக்னு ஒரு பையன் வருவான். இவன் தான் பீட்டரோட தம்பி. பீட்டருக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருப்பாங்க. அவன் மட்டும் வீட்டுக்குள்ள வரப்ப அவள் தங்கச்சி கூடுவா. டே அண்ணா அமைதியாவா, நான் உனக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம மீன் காட்டிட்டு இருப்பா. இவ தான் நம்ம அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பாருன்னு சொல்கிறப்ப ஜாக் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னது நம்ம அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா, எனக்கு நம்ம அந்த பொண்ணை பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட ஆரம்பிப்பான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கிழமை வெளியே வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த ஜாக்குங்கிற பையன் நம்ம ஹீரோனை பார்த்து பேசுவான். ஓ நீங்கள் தான் எங்கள் அண்ணனோட லவரா, நான் தான் ஜாக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா, எனக்கு வேலைக்கு லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படம் கிளம்பி போயிடுவாளா. இப்போ வரைக்கும் அந்த ஜாக்குக்கு நம்ம ஹீரோயின் சந்தேகமாகவே இருக்குது. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. அங்கேருந்து வெளியே வரப்போ ஒரு நர்ஸ் அங்கே வருவாங்க. மேடம் நீங்கள் தானே பீட்டரோட ஃபியான்ஸு, இதெல்லாம் அவரோட பொருட்கள் வச்சுக்கோங்க கொடுக்குறப்ப, அட யாரா நீங்கள் வேறு ஃபேன்சின்னு சொல்கிறீங்க, சரி வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே ட்ரை பண்ணுவா. பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வருவான். அவனுக்குமே நம்ம ஹீரோக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஓ நீங்கள் தான் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா, ஆமாம் உங்களுக்கு ஹீரோ பற்றி எல்லாமே தெரியுமா, அவனுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப ஒரு விஷயமா, அது என்னென்னு கேட்டால் எங்கள் இது கூடவா தெரியாது, ஒரு வாட்டி நானும் அவனும் பேஸ்கெட் பால் விளாண்டோம், அப்போ திறத்தன பென்சில் அவனோட மெயின் பார்ட்டில் குத்திருச்சு, அவனோட 2 பால்ஸில் ஒரு பால்ஸ் இல்லாமல் போயிருச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு யோப்பாட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவா. தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட பொருட்கள்லாம் கொடுத்தாங்களே அதெல்லாம் ஒன்றா பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோட சில ஃபோட்டோஸ், அவனோட கார்ஸாவே எல்லாமே இருக்கும். கூடவே பூனைக்கு வைக்கிற ஃபுட்டும் இருக்கும். என்னது பூனைக்கு வைக்கிற ஃபுட்டா, ஒரு ஆஃபீஸில் எதாவது பூனை வளர்க்குறாரோ அதனால சாப்பிட இல்லாமல் இருக்கும், அந்த பூனை போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவ வேம வழியே வந்துட்டு இருப்பா. கட் பண்ண இந்த பக்கம் ஜாக்குங்கிற பையனுக்கு நம்ம ஹீரோ சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சுல, ஹீரோனே பார்த்து சரி பண்ணு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். பட் இப்போ நம்ம வீட்டில் இருக்க மாட்டால, அதனால் அங்கே இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு ஹீரோ விசாரிச்சுட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்து ஓனரோட பையன். அவனுக்கு நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமே. ஆமாம் இங்கே லூசின்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவள் எப்படிப்பட்ட பொண்ணு கேட்குறப்ப அவள் லவரு, நான் அவள் டேட்டிங்லாம் போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது டேட்டிங் போகிறீங்களா, அடி பாவி, ஏன்னா லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி இங்கே ஒரு செட்டப் வச்சிருக்கா, உனக்கு எவ்வளோ திமிருக்குன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கோவத்தில் இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோட ஆஃபீஸ் போவா. அங்கே ஏதோ பூனாக்கா செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜாக் அங்கே வருவான். ஹே நீ எதுக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்த, உனக்கு என்ன இங்கே வேலை கேட்குறப்ப, இல்லைங்க பூனை இருக்குல்ல அது ஃபுட்டு கொடுக்க வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறப்ப என்னது பூனையா, எங்கள் அண்ணன் ஒன்று பூனை வளர்க்க
பார்க்கலன்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஒரு பூனை அங்கே வரும். நம்ம ஹீரோயினும் ஒரு ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த பூனை தூக்கி வச்சுட்டு இப்போ புரிஞ்சுக்கோ நான் உன் பிரதரோட லவர் தான் சொல்கிறப்ப அவனுக்கு என்ன சொல்ல தெரில. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இருக்க சந்தேகம் போக முடிக்குது. சரி சொல்லு எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்ன, அவனுக்கு பிடிச்ச பாஸ்கெட்பால் டீம் என்ன, சரி நீங்கள் எப்படி லவர்ஸ் தானே, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்னு சொல்லி கேட்குறப்ப இவளுக்கு என்ன சொல்ல தெரில. இதை பார்த்து பீட்டரோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜாக்கை பார்த்து டே ஜாக் உனக்கான பைத்தியம் முடிச்சிச்சா, எதுக்கும் அன்னிக்கிட்ட இந்த மாதிரி கீழே கேட்குறப்ப இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ தான் எங்கள் அண்ணோட லவருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடு நான் நம்புறேன்னு சொல்கிறப்ப நம்ம யோசிச்சு பார்க்குறா. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோத்த மெயின் பார்ட் ஒரு அடிபட்டுருக்குல, அதை அவள் ஃபேமிலி பார்த்து நம்ம ஹீரோக்கு 2 பால்ஸ் கிடையாது ஒரே ஒரு பால் தான் இருக்குது வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோட போரை தூக்கி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட மெயின் பார்ட்டில் ஒரே ஒரு பால் தான் இருக்குது. இதோட பெரிய ப்ரூஃப் வேணுமா, நீ தான் மருமகன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இருந்தாலும் ஜாக் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரில. நம்ம மீன் எப்படி செம கடுப்பாக வீட்டுக்கு வந்துடுவா. அடச்சை இது என்ன பொழப்பு, இன்னும் எத்தனை நேரத்தில் சமாளிக்கன்னு இருக்கிறப்ப யாரை வந்து காது தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா அந்த காட்ஃபாதர் அங்கே வந்திருப்பாரு. தாத்தா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் இல்லைம்மா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் உள்ளே போவோன்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே போவாங்க. நீ அன்றைக்கி பீட்டுக்கிட்ட பேச நல்லாவே கேட்டேன், நீ பீட்டர் லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நீ ஒரு சூப்பரான மருமக, எனக்கு கிடைச்ச ஒரு அழகான குடும்பம் எதுனா இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்கு நான் பிரிய ட்ரை பண்ணல. அதே மாதிரி தான் நீயும், உனக்கு ஒரு குடும்பம் தேவை, என் குடும்பத்துக்கு ஒரு அழகான மருமக தேவை. நீ என்னதான் பீட்டர் லவர் இல்லைன்னா கூட நீ இதே வீட்டு மருமக. இந்த உண்மையை மட்டும் என் ஃபேமிலி ஆட்டி சொல்லாத, உண்மை தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு என்ன செய்ய தெரில. சரி தாத்தா நான் உண்மையை சொல்ல மாட்டேன், நானும் உங்கள் வீட்டுக்கு மருமகள் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அவங்க அனுப்பி வச்சிடறா. கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர காத்துட்ற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்து ஜாக் தாங்க வந்திருப்பான். ஜாக்கை பார்த்து ஒரு கோவமாக இருக்கும். யோ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருக்க சொல்லு, இப்போ நான் ப்ரூவ் பண்ணி கேட்குறப்ப அதில் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் தான் என் பிரதரோட லவர், எங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிற அண்ணி, என் அண்ணனுக்கு வெட்டிங் கிஃப்ட்டாக ஒரு சோஃபா தரலான் இருந்தேன், அது வெளியே தான் இருக்குது, கொஞ்சம் தூக்கி ஹெல்ப் பண்ணுறீங்களா கேட்குறப்ப இவ்வளோ சரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல சின்னதாக ஒரு சேர் பார்க்குறா. அந்த சேர் பார்க்குறதுக்கு சம்மளகாக இருக்குது. ஏங்க இந்த சேர் சூப்பராக இருக்குது நீங்களா பண்ணி கேட்குறப்ப அதுக்கு ஆமான்னு சொல்கிறேன். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜாக்கோட வேலைங்கிறது ஃபர்னிச்சர் ரீசேல் பண்ணுறது, அதாவது எவனோ ஒருத்தர் செய்வான் அதை வாங்கி விற்கிறது. இது இவங்க அப்பா பண்ண தொழில், அதான் பண்ணிகிட்டு இருக்கான். பட் இவனுக்கு ஓனாக தொழில் பண்ண ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு இவன் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி வருவாங்க. பார்த்தா அந்த ஜாக்கோட கார் இருக்குல்ல அது பார்க்கிங் விட்டு போயிருப்பான். இவனுக்கு பின்னாடி எவனோ கார் நிப்பாட்டிட்டு போயிருப்பான். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் தெரில, அந்த ஆள் வர வரைக்கும் கார் இங்கே தான் இருக்கும். சரி சும்மா வாக்கிங்காவது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜாக் நம்ம இங்கே கேட்டு பார்க்குறான். ஆமாம் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போனாங்க, ஒருத்தர் நீங்களும் அவனை லவ் பண்ணதான் சொல்லிட்டு இருந்தான், என்னமோ டேட்டிங்கில் போகிறீங்கன்னு சொல்லி தான் சொல்கிறப்ப யார் அந்த பைத்தியக்கார பையலா, அவன் எங்கள் அவசரம் வர பையன், அவன் அடிக்கடி தான் பண்ணிகிட்டு இருப்பான், அவனெலாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப இப்போ ஜாக் ஒரு நம்பிக்கை வருது. 2 பேரும் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து ஏங்க உங்களோட ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப நான் பிறந்தப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, 2 வருஷம் முன்னாடி தான் எங்கள் அப்பா இறந்து போனார், இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு நீ யாரும் இல்லைன்னு சொல்கிறப்ப இது கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் அப்படியே 2 பேரும் ஒருத்த மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஜாக்கை பார்த்து என் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், ஃப்ளோரன்ஸ்னு ஊர் இருக்குது அந்த இடத்துக்கு போகணுங்க ரொம்ப நாள் ஆசை, பட் இப்போ வரைக்கும் போகாமல் இருக்கேன், கடைசி எங்கள் அப்பாவோட போகணும்னு ஆசைப்பட்டேன், பட் அதுவும் முடியாமல் போயிடுச்சு, எப்படியாவது கல்யாணமான ஹனிமூனுக்காக அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் ஜாக் கேட்டு வச்சுக்கோ. ஒரு வேளையை நம்ம ஹீரோட வீடு வந்துடும். சரி அந்த வீட்டுக்குள்ள போகலாம் பார்த்தா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோவாக தான் இருக்கும். கால் வச்சாலே ஸ்லிப்பரே வலிக்கிட்டே இருக்குது. இவனு சரின்னு நம்ம ஹீரோட கையை பிடிச்சி கூட்டி போயிட்டுருக்கான். பட் பார்த்தா 2 பேருக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருது. வலிக்கு விழுறதில் 2 பேரும் ஒருத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஜாக்குக்கு பேண்ட் கிழிஞ்சு போயிடும். இதை பார்த்து நம்ம சிரிப்பாக வந்துட்டுருக்கோம். எப்படியோ அடிச்சு பிடிச்சி 2 பேரும் ஹீரோட வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் 2 பேத்துக்குள்ளே சின்ன நெருக்க ஆரம்பிச்சிருக்கும். 2 பேத்துக்கு ஒருத்தர் ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கும். நான் மீன் அவப்பாட்ட ரூம்குள்ளே போயிடுவா. இவளுக்கு ஸ்டார்டிங்கில் பீட்டர் நம்மளோட ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அந்த க்ரஷ்னால தான் கீழே விழுந்தப்போ தூக்கில வச்சுட்டு இருந்தா. பட் இப்போ போக போக இவளுக்கு ஜாக்கை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஏன்னு அவளுக்கும் தெரில. சொல்லப்போனால் ஜாக்குக்குமே இந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். 2 பேரும் ஒருத்த பார்த்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் அவரோட மேனேஜர் பார்த்து பேசிட்டு இருப்பா. நடந்த எல்லாத்தையும் அவரோட மேனேஜர் கிட்ட சொல்லிடுறா. எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பீட்டர் பிடிச்சிருந்துச்சு, பட் போக போக எனக்கு ஜாக் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பட் ஃபேமிலி எல்லாருமே நான் பீட்டரை லவ் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறப்ப ஏமா நீ போகப்போ இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்னமோ சரிப்பட மாதிரி தெரில, பேசாமல் எல்லா உண்மையும் இந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிடு, நீ பேசாமல் அந்த குடும்பத்தோடு வெளியே வந்துட்டு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில. ஏன்னா அந்த காட்ஃபாதர் சொல்லியிருப்பாரு, இங்கே பாருமா நீ தான் என் வீட்டு மருமக, இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பார்ல, இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் மாதிரி யோசிச்சிட்டே இருப்பா. கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு பீட்டரோட வீட்டில் ஒரு டின்னர் இருக்கும். எல்லோரும் ஃபேமிலி ஒன்றாக்கா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ பீட்டரோட அம்மா நம்ம ஹீரோனை பார்த்து ஏம்மா ஜாக் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், பீட்டருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஜாக்கு தான் கல்யாணம், அதுவுமே ஒன்றை மாதிரி பொண்ணு தான் பார்த்துட்ருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் ஜாக்கையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம ஜாக்கே பார்த்துட்ருக்கா. பார்த்தா ஜாக்குமே நம்ம ஹீரோனை
பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ரொமான்டிக்காக ஒருத்தர் பார்த்து இருப்பாங்க. இதை பக்கத்தில் இருக்கிற ஜாக்கோட தங்கச்சியும் பார்த்துட்றா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது அப்படின்னு விட்டுறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம வழக்கமாக ட்ரெயின் ஸ்டேஷன் காலேஜ் போகிறா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு பீட்டரோட தங்கச்சி வந்துடுறா. அண்ணி நீங்களும் அண்ணன் லவ் பண்ணீங்களே, இந்த இடத்துல 2 பேரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, எப்படி லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாள. இதை பக்கத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்டுருவா. லூசி என்னது லவ்வா, இதெல்லாம் எப்படி பண்ண ஆரம்பிச்ச, உண்மையை சொல்லு, லவ் மட்டும்தானா இல்லை ஏதோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் கேட்குறப்ப ஆமாண்டி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இப்போ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட ஃபன்னாக பேசிட்டு இருப்பா. இதை பீட்டரோட தங்கச்சி கேட்டிருப்பா. அவள் உண்மையை நினச்சிக்கிறா. கட் பண்ணால் அன்றைக்கி ஈவினிங்கே ஃபேமிலியை போய் சொல்லிட்டு இருக்கா. அம்மா பீட்டர் அண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கூட சீக்கிரத்தில் அண்ணனோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப இதை கேட்டு ஜாக் ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் ஜாக்கு உண்மையாக நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். லூசிக்குமே நம்ம மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தான். பட் இப்போ லூசி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அவளுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அவளுக்கு நம்ம அண்ணன் தான் பிடிச்சி போயிருக்கு. இதுக்கு மேலே இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கட் பண்ண அவங்க அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல் போவான். கோமாவில் இருக்கிற அண்ணனை பார்த்து இவனுக்கு அவனே பேசிகிட்டு இருப்பான். டே பீட்டர், நான் உன்னை பார்த்து என்றைக்குமே பொறாமப்பட்டதே இல்லை. சொல்லப்போனால் என் லைஃபோட ஓ லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷம் பட்டுட்டு இருந்தேன். பட் அந்த லூசி விஷயத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அந்த மாதிரி பொண்ணு உனக்கு கிடச்சிட்டால, அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, நீ ரொம்ப கிரேட்டரான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பாராட்டிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோட வீடு போயிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது நம்பிட்டு இருக்கால, போய் ஆழ்ந்த போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீட்டு கிளம்பிட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் இருக்கால, அவன் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வருவான். லூசி ஹாப்பி நியூ இயர், உங்களுக்கு ஒரு பொக்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேஷன் மாதிரி கண்டிட்டு இருப்பான். இவ்வளோ சேர்ந்து வேண்டாம் இருப்பா அதை வாங்கி வச்சுட்டு இருப்பா. தின ஹக் பண்ணுறப்ப சரி சும்மா ஒரு ஹக் தானே நம்மளுக்கு கொடுப்போன்னு இவன் அந்த பையனை ஹக் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ தான் ஜாக் உள்ள வருவான். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவன் தப்பாக தோண ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளோ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் இங்கே பார்த்து இவனும் ஹக் பண்ணிட்டு இருக்கா, இவனே எப்படிப்பட்ட பொண்ணு தான் சொல்லிட்டு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால் ஹீரோட வீட்டுக்கிட்ட சும்மா நின்றுட்டு இருப்பான். கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பக்கம் வெளியே வருவா. ஜாக் நீ எங்கே நின்றுட்டுருக்க, என்னையா பார்க்க வந்து கேட்குறப்ப இல்லை சும்மா அந்த பக்கம் வந்தேன், அதான் நின்றுட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா, பக்கத்தில் என்னோட மேனேஜர் வீட்டில் நியூ இயர்க்காக பார்ட்டி வச்சுருக்காங்க, நான் அங்கே தான் போகிறேன், நீ கூட வரீங்க கேட்குறப்ப இவனு சேர்ந்து கூட போகிறான். அந்த பார்ட்டி நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம், நம்ம குடிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து ஜாக் சந்தேகம் ஆரம்பிக்கும். அண்ணி நீங்கள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களே, எதுக்கு இது குடிக்கிறீங்க கேட்டால் என்னது ப்ரெக்னெண்ட்டா, நான் எங்கே ப்ரெக்னெண்ட்டானு சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்லிட்டு இருப்பாள. இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓ அப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட் இல்லையா, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சத்தமாக பேசிடுவானா. பார்ட்டியில் எல்லாரும் இவனும் திரும்பி பார்த்துருவாங்க. இது நம்ம லைட்டாக கஷ்டமாக போயிடும். அவள் பாட்டு அந்த பார்ட்டி விட்டு கோம் வெளியே வந்துடுவா. ஜாக்கெட் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பான். என்னை மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி தான் தெரியாதனமா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தா, நானும் அது உண்மையை நம்பிட்டேன், தெரியாமல் பார்ட்டியில் வேறு சத்தமாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம சமாதானம் ஆயிடுறா. பட் 2 பேரும் ஒருத்தர் அவன் காதல் சொல்லவே இல்லை. கட் பண்ண அடுத்த நாள் பீட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கல, அவன் கண்ணு முடிஞ்சு சுயநினைவுக்கு வந்துடுவான். இதை பார்த்து குடும்பத்துக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோனை கூப்பிட்டுருக்கப்ப இவ ஏதோ பிரச்சனை வச்சு தாங்க வந்திருப்பா. பட் அவங்க அப்பா நம்ம ஹீரோனை பார்த்து பீட்டர் கண்ணு முழிச்சிட்டான் வந்து பாருன்னு சொல்கிறப்ப என்னது கண்ணு முழிச்சிட்டானா, ஆஹா பார்த்தாத பிரச்சனையாருமே. நைஸாக எங்கேருந்து கிளம்பி போகலாம் பார்க்குறா. பட் அவன் ஃபேமிலி ஒரு மாதிரி தெரில. கூப்பிட்டு போய் பீட்டரை பார்க்குறாங்க. பீட்டர் கண்ணு முடிச்சு அவன் ஃபேமிலி பார்க்குறான். எல்லாருமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஞாபகம் இல்லை. ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறப்ப ஏன்டா உனக்கு இது கூட ஞாபகம் இல்லையா, இவ போய் லூசின்னு சொல்கிறப்ப அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இதை பார்த்து அவங்க அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. ஓ என் பையனுக்கு மண்டியில் அடிப்பிடிச்சில, ஒரு அம்னிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததில் மேபி இருக்கலாம் சார், ஏன்னா இப்போ ரீசெண்டாக தானே உங்களோட லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த நினைவுகள் மட்டும் மறைஞ்சு போயிருக்கலாம். இது பெரிய விஷயம்னு சொல்கிறப்ப அவன் ஃபேமிலி அமைதியாடுறாங்க. தென் பீட்டரை பார்த்து டே பீட்டர், இவனோட நீ லவ் பண்ண பொண்ணு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கு தான் இருந்த, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறப்ப அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். இவன் தண்டை வளத்தில் விழுந்தப்ப ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றினா தெரியும். அது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு தான் ஞாபகம் மாதிரி ஆயிடுச்சுன்னு அவனுக்கும் நினைக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயம் ஆரம்பிச்சிருது. காட் ஃபாதரை பார்த்து தாத்தா இது எதோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பேசாமல் ஃபேமிலிக்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, இல்லை அந்த பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சமாளிச்சுட்டு இருக்காரா. இதை பார்க்க நம்ம ஹீனுக்கு என்ன செய்ய தெரில. கட் பண்ணால் அன்றைக்கி ஈவினிங் ஜாக் நம்ம ஹீனை அவன் ட்ரக்கில் கூட்டி போயிட்டுருக்கான். கடைசி நம்ம ஹீனை பார்த்து அண்ணி நீங்கள் தான் என்னோட அண்ணனுக்கு பெஸ்ட்டு பேர், கடந்த ஒரு வாரம் நான் உங்களோட பழகிட்டு இருக்கேன், நீங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர், ஆனால் இப்போ என்னோட அண்ணன் கண்ணு முடிச்சிட்டேன், இதுக்கடுத்து முன்ன மாதிரி என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, நான் இங்கேருந்து போயிட்டு வர அண்ணேன்னு சொல்லிட்டு ஜாக் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கடைசி வரைக்கும் 2 பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் சொல்லாமல் இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த காட் ஃபாதர் பீட்டர் பார்த்து பேசிட்டு இருப்பாரு. டே பீட்டர், லூசி தான் நீ லவ் பண்ண பொண்ணு, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஸோ கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ லூசியாக கல்யாணம் பண்ணிக்கணும், சொல்லப்போனால் உயிரை காப்பாற்றின ஏஞ்சல் யாருன்னா அது லூசி தான், ஸோ அதுக்காகவே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப பீட்டருக்கு ஒன்றுமே புரியல. சரி நமக்கு தான் ஞாபகம் ஆயிடுச்சு போல, லூசி நம்ம லவர்னு சொல்லிட்டு இவனு இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த காட் ஃபாதர் உண்மையை சொல்லாமல் அவங்களோட சேர்த்தைக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் ஜாக்கி காமிப்பாங்க. ஜாக்கிக்கு அவனுக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் அவங்க அப்பா எங்கே கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அதை பண்ணாமலே இருப்பான். பட் நம்ம ஹீரோக்கிட்ட அன்றைக்கி
பேசினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. அதனால் கடைசி அவங்க அப்பா பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்பா, நான் அதுக்கடுத்து இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸில் பண்ணுற மாதிரி இல்லை, நானே ஓன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இதை பண்ணலான்னு கேட்குறப்ப ஸ்டார்டிங் அந்த அப்பாவுக்கு பிடிக்காம இருக்கும். பட் இருந்தாலும் நீயே ஒரு ஆசைப்படுற பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவார். இதை பார்த்து ஜாக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிரும். கட் பண்ண இந்த பக்கம் ஒரு பொண்ணை அமைப்பாங்க. இவ தான் ஆஷ்லி. உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ பீட்டு தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சின்னதாக ஒரு பிரேக் பார்த்தனால 2 பேரும் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. கடைசி ஒரு வாரமாக நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் பீட்டர் தான் ஃபோன் எடுக்கவே இல்லையே. சரி அவனுக்கு என்னதான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் தங்கியிருக்க ரூமுக்கு வந்து பார்த்துருப்பா. பட் பார்த்தா அங்கே பீட்டர் இருந்துக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற மேனேஜர் கிட்ட விசாரிச்சு பார்த்தா, மேடம் சார் ஒரு வாரம் இங்கே இல்லவே இல்லையே, அவர் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப, அப்படியா என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்குறப்ப, ஆமாம் மேடம் நீங்கள் யாருன்னு கேட்பாரு. நான் தான் அவர் லவர்னு சொல்கிறப்ப, என்னது நீங்கள் அவர் லவரா, வேற ஒரு அம்மா அவங்க லவர் நீங்கள் வந்தாங்களே, அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப, என்னது வேற லவரா, அட பீட்டர் என்னோட வேற ஒரு பொண்ணோட பிடிச்சிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவர் செமக்கோமா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பா. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மீன் வைப்பாங்க. அந்த காட்ஃபாதர் தாத்தாவை பார்த்து, தாத்தா என்னாச்சு பீட்டுக்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டீங்களா, ஃபேமிலிக்கிட்டே சொல்லிட்டீங்களா கேட்குறப்ப, இல்லைம்மா நான் எதுவுமே சொல்லலை, பட் சமாளிச்சுக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் பயந்தா வருது. இப்படியே சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தால் கடைசியில் பெரிய பிரச்சனையாக தான் வரும். நானே பீட்டுக்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவளுங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பா. பார்த்தா அந்த ஆஷ்லி நம்ம ஹீரோனும் ஒரே லிஃப்ட்டில் வந்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வார்டு மாற்றிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீன் வேறு பக்கம் போயிடுவா. ஆஷ்லி செம கோமா பீட்டர் பார்க்க போவா. பீட்டரை பொறுத்த வரைக்கும் ஆஷ்லியை பார்க்குறப்ப நம்ம கூட சண்டை போட்டோம், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏ நீ எக்ஸில் வருதானே, நீ எதுக்கு வந்துன்னு கேட்டால், அட பாவி எக்ஸில் வரா, அதுக்குள்ளே வேறு ஒப்பனை பிடிச்சிட்டாடா, என்ன நீ எப்படிலாம் லவ் பண்ண, எங்கெங்கெல்லாம் டச் பண்ண, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாடா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு நீ எக்ஸில் வர எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் நான் லூசியை தான் லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் வந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு செம கடுப்பாயிருது. டே உன்னை விட மாட்டேன்டா, கல்யாணத்தப்போ லாயர் குட்டியாருன்னு சொல்லிட்டு அவள் பாடங்கன்னு கிளம்பி போயிடுவா. கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மீன் அங்கே வருவா. எல்லா உண்மையும் பீட்டர் சொல்லான்னு பார்த்தா பீட்டர் வேறு ட்விஸ்ட் வச்சுருவான். இங்கே பாருங்கள் லூசி, நான் அவங்க லவ் பண்ண விஷயம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பட் தான் நீங்கள் தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற தேவதை, எனக்கு 2வது ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கீங்க, ஸோ அதனால் நான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், வில் யூ மேரி மீன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம மீனுக்கு என்ன சொல்ல தெரில. இதை பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நர்ஸில் கேட்டுருவாங்க. வேறு வழி இல்லாமல் அரை மனசாக சம்பாதிச்சிருவா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரனுக்கு பீட்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்காக வீட்டு ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பா. கரெக்டாக அன்றைக்கி நைட்டு ஜாக் அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹீரனை விடக்கூடாது, கடைசியாக ஒரு வாட்டி உனக்கு எவ்வளோ காதல் இருக்கான்னு கேட்போம், இதுக்காக அங்கே வந்திருப்பான். பட் வீட்டுக்கு வந்து ஹீரனை பார்த்தா அவள் கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துருப்பா. இப்போ உனக்கு புரிஞ்சு போச்சு, உண்மையாகவே அவளுக்கு நம்மள இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவன் நம்ம அண்ணனை தான் லவ் பண்ணுறா, நம்ம தான் தேவையில்லாமல் ஆசை வளர்த்துட்டோன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு கிஃப்ட் விட்டு போகிறான். இது என்னோட கல்யாண பரிசு வச்சுக்கோன்னு கொடுத்தா அது பார்த்தா ஸ்னோபால் மாதிரி இருக்கும். இவளுக்கு ஃப்ளோரன்ஸ்னு ஊருக்கு போகிற ஆசை இருந்திருக்கும்ல, அதே சின்னதாக ஒரு பொம்மையை ரெடி பண்ண மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு அவன் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாகவே இருக்கும். கடைசி வரைக்கும் ஜாக் நம்மக்கிட்ட காதல் சொல்லலான மாட்டானா, இந்த மாதிரி ஏக்கத்தில் பார்த்தே இருப்பா. அதனால் இவளே ஜாக்கை பார்த்து, ஹே ஜாக் நான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, இது உனக்கு எதாவது ஆட்சி பண்ண இருக்கான்னு கேட்குறப்ப, இல்லை என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நான் இங்கேருந்து போயிட்டு வர அண்ணின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கடைசி வரைக்கும் 2 பேரும் அவங்க காதில் சொல்லவே இல்லை. கட் பண்ண அடுத்த நாள் காலாயிரும். நம்ம ஹீரோனுக்கு அந்த பீட்டுக்கு கல்யாணம் மாதிரி தான் இருக்கும். சர்ச் ஃபாதர் அவங்க 2 பேரை பார்த்து, மணமக்கள் 2 பேருக்கு கல்யாணம் மாதிரி சம்மதமா, யாருக்கு அது ஆட்சி பண்ண இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம கை தூக்கிறா. எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொல்கிறா. இதை பார்த்தா ஃபேமிலிக்கு ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஜாக் அந்த ஃபாதரை பார்த்து, ஆமாம் எனக்கு அந்த கல்யாணத்தில் சம்மந்தம் கிடையாது, நானும் இதை அவமதிக்கிறேன்னு சொல்கிறப்ப அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் புரியல. ஸோ நம்ம ஹீரோயின் நடந்தெல்லாம் சொல்லிடுறா. சாரி நான் இவ்வளோ நாள் உங்களார ஏமாற்றிட்டு இருந்தேன், சொல்லப்போனால் நானும் பீட்டரும் லவ் பண்ணவே இல்லை, சொல்லப்போனால் பீட்டருக்கு நான் யாருன்னே தெரியாது, பட் எனக்கு பீட்டர் மேலே சின்னதாக ஒரு கஷ்டம் இருந்துச்சு, அதை பயன்படுத்தி நான் ஆசைப்பட்டேன், பட் எனக்கு பீட்டரை விட ஜாக்கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதுக்கு மேலே பீட்டருக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், சாரி உங்கள் அழகான குடும்பத்துக்கு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு உடச்சிருவா. இதை பார்த்து அவள் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். திடீர்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஆஷ்லி உள்ள வந்துட்டுருப்பா. கூட ஒரு லாயர் கூட்டி வந்துட்டுருப்பா. டே பீட்டர் என்னை ஏமாதி கல்யாணம் பண்ணாலும் பார்த்த பாடுறா லாயரை கூட்டி வந்திருக்கேன், உன் மேலே கேஸ் போட போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த ஃபேமிலிக்கு ஒன்றும் புரியல. ஏமா நீ யாருன்னு கேட்டால் பீட்டர் உண்மை சொல்லிடுவான். இவ தாமே எக்ஸ் லவர், கடைசி இவகிட்ட சண்டை போட்டேன், பட் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம்னு சொல்கிறப்ப இப்போ அந்த ஃபேமிலிக்கு புரியுது. ரைட்டாக அந்த இடத்துல சின்ன ஒரு குழப்பமாயிட்டே இருக்கும். நான் மீன் பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு நைஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கட் பண்ண வழக்கம் போல் அவள் பழைய வேலையை பார்த்துட்ருக்கா. பட் இவளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்கல. தேவையில்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் பிரச்சனையை உருவாக்கிட்டோம், நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருப்பா. அதனால் இந்த வேலையை விட்டலான்ட்டு இருப்பா. இன்றைக்கி தான் வேலை பார்க்குற கடைசி நாள். ஸோ அதுக்காக டோக்கன் கவுண்டரில் உட்காந்து இருக்கிறப்ப அவள் ஃப்ரெண்டு அங்கே இருப்பா. ஹே நீ இந்த வேலை விட்டு போறியா, இதுக்கட்டும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹக்மன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இவளுக்கு கடைசி நாள் இங்கே வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பா. அப்போ அந்த டோக்கன் கவுண்டரில் டோக்கனுக்கு பதிலாக ஒரு மேரேஜ் இங்கே வந்து விழும். யார் அது போட்டான்னு மேலே பார்த்தா ஜாக் நின்றுட்டுருப்பான். கூடவே ஃபேமிலி கூட்டி வந்துருப்பான். இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு எல்லாம் லூசியை பார்த்து, ஏமா நீ பீட்டை கல்யாணம் பண்ணிட்ட மட்டும் தான் என் குடும்பத்துக்கு மருமலாக வருவியா, ஜாக் கல்யாணம் மட்டும் தான் மருமலாக வருவேன், உனக்கு சம்மதமானு கேட்குறப்ப அவளுக்கு என்ன சொல்ல தெரில சிரிச்சிட்ருப்பா. உடனே ஜாக் உள்ளே போய் இப்போ சொல்லு
உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ண சம்மதமான்னு கேட்குறப்ப அவள் ஆமான்னு சொல்லுவா. 2 பேரும் அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பீட்டர் கேஷ்லியோடையும் ஜாக்குக்கு நம்ம மீனோடய கல்யாணம் ஆகுது. கட் பண்ண 2 பேரும் ஹனிமூன் கிளம்பிட்டு இருப்பாங்க. நான் மீன் சின்ன வயசுலேருந்து ஃப்ளோரன்ஸும் ஊருக்கு போன ஆசையாக இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துக்கு ஜாக்கு அவளை ஹனிமூன் கூட்டி போகிறான். இதோட வைல் யூ ஆர் ஸ்லீப்பிங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் மூவி. டைம் இருந்து அவங்களோட லவ்டு ஒன்ஸோட சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.